அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அறிமுகம் தேவையா? அருமையான நேயர் பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். யா அய்யுஹன் நாஸு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு என்கிற தொடர் வசனத்திலே அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான். நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டிலே உங்களை சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் அமைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற மக்கள் பல கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பல வழிபாட்டுகளை தமது வாழ்க்கையாக கடைபிடிக்கக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம். சில நபர்கள், இவர் இஸ்லாமியர், இவர் கிறிஸ்துவ மதத்திலே இருக்கக்கூடியவர், இவர் இந்து மதத்திலே இருக்கக்கூடியவர், நாத்திகர், இப்படி பல கோட்பாடுகள் இந்த உலகிலே நிறைந்து காணப்படுகிறது. இதுவெல்லாம் இறைவனின் ஏற்பாடு தான். இவர் யார், இவர் எப்பேற்பட்டவர் என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் பல சமூகங்களாகவும் பல கோத்திரங்களாகவும் படைத்ததாக குறிப்பிட்டு காட்டுகிறான். அதிலேயும் குறிப்பாக அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்கிற முறை எப்படி? அவர் ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், ஒருவரிடத்திலே நாம் அறிமுகமாகிறோம் என்று சொன்னால் அந்த அறிமுகம் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரிடத்திலே நாம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோமோ அத்தகையவருக்கும் அது நன்மையை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்தகைய அறிமுகம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விஷயத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய கணவரிடத்தில் இப்படி கேட்கிறார்கள். உங்களுக்குண்டான சில தேவைகளையும் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய சில தேவைகளையும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சில யத்தீமான மக்களுக்கும் நான் செலவழிக்கக்கூடியவளாக இருக்கிறேன். நான் செலவழிக்கக்கூடிய இத்தகைய இந்த பணங்கள் எல்லாம் தர்மத்திலே சேருமா? அதாவது தன்னுடைய கணவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கும், தன்னுடைய கணவரிடத்தில் யாரெல்லாம் நட்பு வைத்து அறிமுகமாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சரி, ஸைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய யத்தீமான பிள்ளைகள், அவர்கள் தேடி பெற்றெடுத்த அறிமுகமான சில யத்தீமானவர்களுக்கும் இந்த செலவுகளை நான் செய்து வருகிறேன். இது சதகாவில் சேருமா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. நபியிடத்தில் நீங்கள் கேட்டு வாருங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு இடத்துல கேட்கிற பொழுது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹ், நான் கேட்குறத விட இதுக்குண்டான விளக்கத்தை நீங்களே கேட்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இல்லத்தை நோக்கி ஸைனப் ரதியல்லாஹு போகிறாங்க. அங்கே போகிற பொழுது ஒரு அன்சாரி பெண்மணி அவர்கள் இதே கருத்தை முன்வைத்து நபி அவர்களிடத்தில் கேட்பதற்கு வந்து நிற்கிறார். இப்போ 2 பேராச்சு. அப்போது நபி அவர்களை சந்தித்து கேட்கலாம் என்று வருகிற பொழுது பிலால் ரதியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் நிற்கிறார்கள். நாங்கள் பெண்மணிகளாக இருக்கிறோம், நபி அவர்களிடத்தில் நீங்கள் முன் அனுமதி கேளுங்கள். ஆனால் நாங்கள் யார் வந்திருக்கிறோன்னு சொல்ல வேணாம். ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அந்த சந்தேகத்தை சொல்லி அதற்குண்டான விடை என்னவோ அதை கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் என்று பிலால் ரதியல்லாஹு இடத்துல சொல்லி அனுப்புகிறார்கள். பிலால் ரதியல்லாஹு உள்ளே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிலையை பார்த்து,
யா ரசூலுல்லாஹ், உங்களிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்டு 2 பெண்மணி வந்திருக்கிறாங்க. என்ன சந்தேகம்? அதாவது தனது கணவருக்கும் கணவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தனது கணவரினுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில அறிமுகமான நண்பர்களுக்கும் அவர்களுடைய சொந்தங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய சில யத்தீம்களுக்கும் அந்த பெண்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அது சதக்காவாக ஆகுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு வந்திருக்கிறார். சரி, கேட்டு வந்திருக்கிறது யார் அப்படின்னு நபி அவர்கள் கேட்டாங்க. வெளியில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் யாருன்னு சொல்லிட வேணாம் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புகிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நபி அவர்கள் கேட்கிறார்கள், வந்தவங்க யாருன்னு சொல்லி கேட்ட உடனே நபி அவர்கள் கேட்டு பதில் சொல்ல முடியாமல் இருக்க முடியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய மனைவி ஜைனப் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விஷயத்தை கேட்ட பின்பு, நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அறிமுகமான, குறிப்பாக அறிமுகமாகாதவர்களுக்கு செய்கிற நன்மைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அறிமுகமான நெருக்கமான உறவுகளாக இரத்த பந்தங்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி தனது செல்வத்திலிருந்து யார் ஒருவர் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று, நெருங்கிய உறவினரை ஆதரித்ததற்குண்டான நன்மை, 2வது சதக்கா செய்ததற்குண்டான நன்மை கிடைக்கிறது என்று சொல்லுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அனுப்புகிறார்கள். அருமையான நேயர் பெருமக்களே, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஏழை வாழியவர்கள் யாரெல்லாம் நம்மிடத்தில் உதவி என்று வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறான். அத்தகையவர்களில் நம் யாவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.